அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா அனுராக் சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கின்ற போது, எங்கள் அரசை நாங்கள் தான் கட்ட வேண்டும், அதில் நாங்கள் தான் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அது சம்பந்தமான ஒரு அலசலாகத்தான் இந்த காணொளி அமைகின்றது. அர்ச்சனா சென்ற இடமெல்லாம் எங்களுடைய காணொலியில் நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு விளங்கும். அவர் செல்லும் இடமெல்லாம் உண்மையாக அவருக்கு அமோக வரவேற்புகள் கிடைத்திருக்கின்றன. அந்த வரவேற்புகள் மத்தியில் அவர் கணிசமான மக்களை சந்தித்திருக்கின்றார். தன கருத்துக்களை, தன்னுடைய கட்சி சம்பந்தமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அந்த வகையில் ஒரு ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் கூறுகின்ற போதுதான், அதாவது இங்கே மற்றவர்கள் வருகின்றார்கள், லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுக்கு சேர்கின்றார்கள், அப்போ அவர்களுக்கு ஆதரவு, உங்களுக்கு ஆதரவு இல்லையா என்று கேட்கின்ற போது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாங்கள் மக்களை வாகனங்களில் ஏற்றி கொண்டு இறக்கவில்லை, கிராமமாக மக்களை வர சொல்லி அறிவிக்கவில்லை, கிராமங்களில் நாங்கள் எங்களுக்கு இணைப்பாளர்கள் இல்லை, அவ்வாறு கிராமமாக இணைப்பாளர்களை வைத்து நாங்கள் வாகனங்களில் ஏற்றினால் லட்சம் மக்கள் அல்ல கோடி மக்களையே தங்களுடைய நிகழ்வுகளில் கலந்து கொள்வார்கள் என்ற கருத்தை அதிரடியாக கூறியிருக்கின்றார். யதார்த்தபூர்வமான கருத்தும் தான். இப்போ அர்ச்சனாவுக்கு அவ்வாறான மக்கள் மத்தியில் இணைப்பாளர்கள் இன்னும் அவர் அந்த நிலைக்கு வரையில் இணைப்பாளர்களை இணைத்து கிராமமாக இணைப்பாளர்களை இணைத்து வாகனங்களை விட்டு ஏற்றுகின்ற பட்சத்தில் அந்த இடங்கள் கோடிக்கணக்கான மக்கள்லாம் இருப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடுகளும் இல்லை. வன்னிப்பகுதியில் அவர் சென்ற இடங்களுடன் நிறைய ஆதரவு அவருக்கு கிடைத்திருக்கின்றது. கூடுதலான யூடியூப்பர் அவரை வரவேற்றிருக்கின்றார்கள். யூடியூப்பர் சம்பந்தமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அவரோட பின்னாலும் முன்னாலும் சில யூடியூப்பர்களை திரிகின்றார்கள். அந்த அளவுக்கு அந்த இரண்டு பகுதியினரும் என்னென்று சொல்கிறது, இரண்டு பகுதியினரும் ஒருவருக்கொருவர் நல்ல நட்போடு அவர்கள் இருக்கின்றார்கள். ஏனைய இடத்துல இந்த நிகழ்வுகளை காணுவது அரிதாக இருக்கிறது. இப்போ அர்ச்சனாவிடம் ஒரு நபர் கூறுகின்ற கருத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இரவு 12 மணிக்கு ஒரு பெண் பிள்ளை தன்னந்தனியாக நடந்து போய் வர வேண்டும், அப்படியான சூழலை ஏற்படுத்தி தருவீர்களா என்று கேட்ட போது தான் அவர் என்ன சொல்கிறார் என்றால், எங்கள் அரசை நாங்கள் கட்டுகின்ற பட்சத்தில் அந்த மாதிரியான நிகழ்வுகள் எமது பிரதேசத்தில் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது, அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்று சொல்கின்றார். முகமாலை சந்தையில் முன்னாள் போராளி ஒருவர் முகமாலை சந்தையில் பேட்டி எடுத்திருக்கின்றார்கள். அநேகமாக இவர்கள் சந்திக்கின்ற ஆக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஏழை மக்கள், முன்னாள் போராளிகள். ஏழைகள் அந்த முன்னாள் போராளியின் கதை மிகுந்த கஷ்டமாக இருக்கின்றது. அந்த கருத்தை கேட்கின்ற போது நான் விறகு வெட்டுவதாகவும் தன்னிடம் ஒரு கால் இல்லை என்று சொல்லியும் அந்த காலை கூட பொருத்த முடியாத அளவுக்கு கால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதாவது முழங்காலுக்கு கீழே என்றால் தான் அந்த கால் பொருத்தலாம், அதற்கு மேல் என்றால் பொருத்த முடியாது என்று சொல்லி ஒரு கண்ணீர் விடுகின்ற கருத்தை அர்ச்சனாவுடைய ஆதரவாளர்களுக்கு அவர் ஒப்பித்திருக்கின்றார். தன்னுடைய பகுதி நேர வேலை விறகு வெட்டுதல் என்று சொல்லியிருக்கின்றார். அதற்கான சம்பளம் மிக குறைவு என்று சொல்லுகின்றார். அந்த சம்பளம் தனக்கு காணாது என்று சொல்கின்றார். உண்மையில் இதுகளெல்லாம் மாற்றப்பட வேண்டியவை. இந்த இதுகளெல்லாம் உண்மையில் மிக விரைவில் மாற்றப்படும் என்கின்ற கருத்துப்பட அந்த இடத்துல நின்ற அர்ச்சனாவுடைய ஆதரவாளர்கள் கூறுகின்றார்கள். அவர் தன்னுடைய பெயரை சொல்கின்றார், ஸ்ரீகாந்தா ஸ்ரீதரன். தான் டிஎஸ்சியில் இருக்கின்றார் என்று சொல்லியும் அவர் தன்னுடைய தொலைபேசி இலக்கத்தை கூட அந்த இடத்துல அவர் கூறுகின்றார். அந்த போராளி தன்னுடைய நம்பரையும் சொல்கின்றார். இது ஒரு சாதாரண சிறிய போன்தான் என்று சொல்கின்றார். போகின்ற இடங்களில் அவருக்கு நிறைய பொன்னாடைகள் போர்க்கப்பட்டுகின்றன. இதுவரை எமது கண்ணுக்கு தெரிந்த பொன்னாடை போர்க்கப்பட்ட இடங்கள் 2க்கு மேற்பட்ட இடங்கள். அவர் அந்த பொன்னாடைகளை போர்ப்பதற்கு அர்ச்சனா விரும்பவில்லை, ஆனாலும் பொன்னாடைகளாலே அவர் போர்க்கப்பட்டிருக்கின்றார். கொடிகாமம் பகுதியில் கருத்து கணிப்பை மேற்கொண்ட பிரபல ஒரு யூடியூப்பர் ஒருவர் கொடிகாமம் பகுதியில் மக்களை விசாரித்திருக்கின்றார், நீங்கள் யாருக்கு ஆதரவு என்று சொல்லி. அந்த இடத்துல அவர்கள் அர்ச்சனா என்ற பெயரைத்தான் சொல்கின்றார்கள். ஆகவே தென்மராட்சி அனைத்து மக்களும் அர்ச்சனாக்கான தங்களுடைய விருப்பங்களையும் ஆதரவுகளையும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த இடத்துல எந்த அரசும் எங்களுக்கு உதவாது, நாங்கள் எங்கள் அரசை உருவாக்க வேண்டும்,
அதை நாங்கள் தான் ஆள வேண்டும் என்ற கருத்து இதன் மூலம் அர்ச்சுனா தெளிவாக அனைவருக்கும் கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே எங்களுடைய தமிழ் மக்களாகிய அனைவரும் எங்கள் தமிழர்களின் ஒருவரைத்தான் அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஏனையவர்களை தெரிவு செய்கின்ற போது அதன் விளைவுகள் மிக மோசமாக எதிர்காலத்தில் அமையும். எனவே எதிர்காலத்தில் அமையப்போகிற மோசமான வேலைகளுக்கு இப்போவே கண்மண் தெரியாமல் நீங்கள் ஆதரவை கொடுக்க வேண்டாம் என்று சொன்ன கருத்து உண்மையிலே அனைவருக்கும் ஒரு காலத்தின் தேவையான கருத்தாக காணப்படுகின்றது. அதாவது முன்னைய காலத்தில் முன்னைய காலத்தில் தமிழர்களுடைய விகிதாசாரம் 18% என்று சொல்லியும் முஸ்லீம்களுடைய விகிதாசாரம் 6% என்று சொல்லியும் அது இப்பொழுது அதாவது இறுதி யுத்தத்தின் போது பெருமளவு மக்கள் கொல்லப்பட்டதன் பின்னர் அந்த தமிழர்களுடைய விகிதாசாரம் 8% குறைக்கப்பட்டிருக்கிறது சொல்லியும் இந்த விகிதாசாரத்தை தான் அதிகரிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்வதாகவும் அர்ச்சுனா இறுதிக்கட்ட கருத்துரை வழங்குகின்ற போது அவர் தெரிவித்திருக்கின்றார். கலாச்சாரத்தில் கை வைக்க முடியாது. அது தமிழர்களுக்கென்று யாழ்ப்பாண கலாச்சாரம், தமிழர் கலாச்சாரம், நல்லூர் கலாச்சாரம் என்று சொல்லி எமது கலாச்சாரம் இருக்கின்றது. நாங்கள் அந்த கலாச்சாரத்திற்கூடாக எல்லா இன மதங்களையும் நாங்கள் இணைத்து கொள்ள வேணும். எல்லா நல்ல இனங்களையும் எல்லா நல்ல மதங்களையும் நாங்கள் எங்களுடன் சேர்ந்து இயங்கக்கூடிய மாதிரியான ஒரு நல்லெண்ண சமிக்கைகளை வெளியிட்டு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய அண்ணாவின் மகனை ஏன் நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள்? குடும்ப ஆட்சி உங்களுடைய குடும்ப ஆட்சி அல்லவா என்று கேட்கின்ற போது அதற்கு அர்ச்சுனா என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், தற்போது எவரையுமே நம்ப முடியாத சூழல் காணப்படுகிறது. எனவே தங்களுக்குரிய நேர்மையான ஆட்களை தாங்கள் தெரிவு செய்கின்ற போது தங்களுடைய எதிர்காலத்தில் தங்களுடன் சேர்ந்து இயங்குவார்கள் என்று சொல்லியும் முதுகில் குத்த மாட்டார்கள் என்று சொல்லியும் அவர் கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அந்த கருத்தும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது. இந்த இடத்துல பலரை குறை சொல்கின்றார். தன்னுடைய கட்சி சம்பந்தமாக தங்களுடைய கட்சிக்குள்ளே இருந்தவர்கள் விமர்சிக்கிறார்கள் என்று சொல்கின்றார். அதை கூட அவர் நகைச்சுவையாக சொல்கின்றார். இதை விட வெளிநாட்டில் இருந்து வந்த வெள்ளைக்காரர்கள் கூட அர்ச்சுனாவை சந்தித்திருக்கின்றார்கள். அர்ச்சுனாவோட பேட்டி எடுத்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இவ்வாறு அர்ச்சுனான்ற செயற்பாடுகள் உண்மையில் ஒரு வித்தியாசமான ஒரு நடவடிக்கையாகத்தான் காணப்படுகின்றது.